Okay, this is Venkat from Venkavin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan. எதில் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். நான் மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலராக தாங்க பண்ணுறேன். ஐ எம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஐ ஹேவ் சம் ட்ரஸ்டட் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் மீ டு பில்ட் தியர் கார்பஸ். அது என்ஆர்ஐயாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கவங்க இருக்கலாம். இதில் மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஒரு சில பேர் டாக்டர்ஸாக இருப்பாங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, இல்லாட்டி என்ஆர்ஐ மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஹேவிங் செட் தட், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்காக டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு டீசென்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தாங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஐ சார்ஜ் அ ஹையர் கன்சல்டிங் ஃபீ ஃபார் தட் அண்ட் தென் ஐ டூ தட். இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு என்ன ரிஸ்க் இருக்குன்னு மாத்திரம் அனலைஸ் பண்ணிடலாம். நான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, பண்ணாதீங்கன்னு சொல்ல. ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் சம் இன்புட்ஸ் which might be of use to you. Mutual fund investments are subject to market risk. Read all the scheme related documents carefully. Mutual fund முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. மற்ற டிஸ்க்ளைமர்லாம் கிளியரா பார்த்துக்குங்க. முதல்ல ஃபினான்ஷியல் டொமைனை வந்து ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸே பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் பேத்தட்டிக். எனிவே, up to you. Thank you so much for the trust, all of you guys. Now let us get into this. Small cap அப்படின்னா ஒரு less than 500 crores மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கிற கம்பெனிஸ் ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. நாட்டில் இருக்கிற அதாவது 251வது கம்பெனிக்கு மேலே இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்கிறோம். டாப் கம்பெனிஸ் நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ மோர் தென் 90% ஆஃப் த கம்பெனிஸ் இன் இந்தியா வில் பி ஸ்மால் கேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனிஸில். ஓகேவா? எகெயின், ஓகே, வாட் ஆர் த பாசிட்டிவ் சைட்? பிக் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அதில் நான் ஸ்டார் வச்சுட்டேன். இட் வில் பி ஃபாஸ்ட் க்ரோயிங், இன்னோவேட்டிவாக இருக்கும், புது பிஸ்னஸ் மாடல் இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு திங் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, அதோட ட்ராடவுன். அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற டைமில் வந்துட்டு கிட்டத்தட்ட 50% to 60% வந்துட்டு ஹிஸ்டாரிக்காக ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ட்ராடவுன், ஐ மீன் நெகட்டிவில் போயிருக்கு. நெகட்டிவ் 50% to 60%. அது உங்களுக்கு ஓகேவான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆகாதுங்கிறது வேற, பட் ஹிஸ்டாரிக்கலி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ யூ ஹவ் டு திங்க் அபவுட் இட். இட்ஸ் ஹைலி வாலடைல் when மார்க்கெட் இஸ் நாட் குட். ஓகே. செகண்ட்லி, கவர்னன்ஸ் இஷ்யூ பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. ஒரு லார்ஜ் கேப் கம்பெனினா ஒரு டாப் 100 கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் மாடல் இருக்கும், ஹிஸ்டாரிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஹிஸ்டாரிக்லி ப்ரூவன் பிஸ்னஸ் மாடல் அது. அதே மாதிரி அவங்களோட ரிப்போர்ட்டிங் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் கவர்னன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் நான். பட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அந்த மாதிரி எல்லா கம்பெனிலும் கவர்னன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. தட் இஸ் அனதர் மேஜர் இஷ்யூ. பிஸ்னஸ் மாடலும் ஏன் ஸ்மால் கேப் கம்பெனியில் வந்துட்டு பிஸ்னஸ் மாடல்னால, அதாவது ஒரு சில கவர்மெண்ட் வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக் அந்த கம்பெனிக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாமே நியூ பிஸ்னஸ் மாடலில் வருவாங்க. ஸோ அட் தட் டைம் அந்த பிஸ்னஸே இல்லாமல் போகலாம், இல்லாட்டி ரொம்ப டிராஸ்டிக்காக அதோட ப்ராஃபிட் கம்மியாகலாம், அதோடைய ஷேர் ப்ரைஸும் கம்மியாகலாம். ஸோ பிஸ்னஸ் மாடல்னாலையும் பிரச்சனை வரலாம் டியூ டு கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ். அதே மாதிரி மார்க்கெட்லேயும் நிறைய அனலிஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஸ்மால் கேப் கம்பெனிஸை பற்றி, ஸ்டாக்ஸை பற்றி, ஸ்மால் கேப் கம்பெனிஸுடைய ரிசர்ச் மெட்டீரியல் நமக்கு இருக்காது. அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸே இருக்காது. ஏன்னா தே டோன்ட் ரியலி கேர். டாப் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, பட் நிறைய கம்பெனிஸ்க்கு ரிசர்ச் மெட்டீரியல், அதாவது நம்ம வந்து நல்ல ரிப்போர்ட்ஸே இருக்காது. எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அந்த ஸ்டாக் வாங்கலாம் வேண்டான்னு சொல்லிட்டு, அந்த ரிசர்ச் மெட்டீரியல்ஸே இருக்காது. எகெயின், ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. தெர் ஆர் வெரி ஃபியூ ட்ரஸ்டட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்களேன் டு இன்வெஸ்ட். ஸோ நிறைய நீங்கள் எல்லா ஸ்மால் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எல்லா காசும் அந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தே பிலீவ் இன் தட் கம்பெனிஸ். சரி, வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, மோர் அண்ட் மோர் இன்ஃப்ளோ இஸ் கோயிங் இன் டு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ட்ரை டு ட்ரஸ்ட் ஃபியூ அன்டிஸ்கவர்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். சரி, அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் வென் தே ஆர் டூயிங் தேட் தே ஆர் டேக்கிங் மோர் ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில ஸ்மால் கேப் கம்பெனிஸ்மே நிறைய இன்வெஸ்ட் பண்ணும் போது, நிறைய இன்ஃப்ளோ போகும்போது, that again is a problem. That when that company is facing a problem, then again you are going to face an issue. So இது வந்து ஒரு just for your understanding about what is the risk involved. Once again, these are the services I offer. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீப்புள் ஹூ ட்ரஸ்டட் மீ. இன்னுமே மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலரில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டைரக்டில் பண்ணுறவங்களே என்கிட்ட பேசிட்டு ரெகுலரில் மாறவங்க இருக்கிறாங்க. ஐ எம் தேங்கிங் ஸோ மச் பிகாஸ் இட் இஸ் ஹெல்பிங் அஸ் ஏர்ன் அவர் லிவிங். இட் இஸ் மை லைவ்லிஹுட். இதுக்கு மேலே பச்சையாக சொல்ல முடியாது.
பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் ரிலேஷன்ஷிப் டைரெக்டாக பண்ணுறவங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஐ சார்ஜ் மோர் ஃபீ ஃபார் தட். அது அந்த ஃபீ வந்து venkatfin.com போனேன்னா அதில் இருக்கும். நிறைய நான் பார்த்ததுன்னா அவங்க வந்து டைரெக்டாக பண்ணுறவங்க இந்த மார்க்கெட்டை ரொம்ப நம்புவாங்க. ரெண்டாவது அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ. அதை மாத்திரம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஒரு சில நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். சிம்பிள் அஸ் தட். என்ன அந்த டைரக்ட்ல பண்றவங்க ரிவ்யூ எதுக்கு பண்றேன்னா மேபி ஃபியூச்சர்ல அவங்க டேர்ம் பிளான் எதுவும் எடுக்கலைன்னா அந்த பிசினஸ் கொடுப்பாங்க நம்புறேன். அப்படிலாம் யாரும் கொடுத்ததில்ல இது வரைக்கும். பட் எனிவே தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். ஸோ தட் இஸ் த திங். இஃப் ஐ எம் நாட் டெல்லிங் டோன்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் த ரிஸ்க் இன்வால்வ். அப்படி பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாமே ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் செபி ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க மிட் கேப்ல ஸ்மால் கேப்ல நிறைய இன்ஃப்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்மளும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் மீ ஃபீல் ரெஸ்பான்சிபிள். ஸோ திங்க் ட்வைஸ் ஆன் ஹவ் யுவர் ஸ்ட்ரக்சரிங் யுவர் போர்ட்ஃபோலியோ. அதாவது ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் சேவிங்ஸ் சுட் கோ டு தட் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்துக்குவாங்க என்கிட்ட பேசின அப்புறம் ஒரு சில பேர். இஃப் யூ வாண்ட் a proper review or you want to do mutual funds in regular, I'll be happy to guide you. Thank you so much. நல்லா இருங்க. Good luck to you.